வெல்கம் ஆல். திஸ் இஸ் டியூனர் ஆட்டோமொபைல்ஸ். நான் ஷது. நம்ம வீடியோஸில் ஒவ்வொரு நாளும் காரை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ண டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். எப்படி அதெல்லாம் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நிறைய சொல்ல போகிறோம் இன்றைக்கி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார் ரொம்ப நாள் நிறுத்தி வச்சுருக்கீங்க. நீங்கள் காரை எடுக்கும்போது கார் ஸ்டார்ட் ஆகாது. அது எல்லாத்துக்கும் நடக்கும். ஒரு நாள் நிறுத்தி வச்சாலே பல கார் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இது எல்லாத்துக்கும் நடக்கும். பட் 1 வீக்காக ரொம்ப நாளாக இருக்குது, ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, ஓட்டவே இல்லை கார் அப்படின்னா அந்த கார் எப்பயுமே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாவியை போட்டு திருவணும். ஸ்டார்ட் ஆகும். நல்லா ஒரு 2 வாட்டி ட்ரை பண்ணலாம். ஆகலை அப்படின்னா நம்ம சாவியை போட்டு நல்லா திருவி அடிக்க கூடாது. அப்படி நீங்கள் அடிச்சிங்கன்னா காரோட என்ஜின் டேமேஜ் ஆகும். ஆக்சுவலி என்ன நடக்கும்னா காரோட என்ஜின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு மோட்டர் ரன் ஆகணும். அது ரன் ஆகலை அப்படின்னா என்ஜின் ஸ்டார்ட் ஆகுது. பட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா காரை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைட் எரியும், வைப்பர் வேலை செய்யும், மற்ற எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டமும் வேலை செய்யும். பட் என்ஜின் மட்டும் ஸ்டார்ட் ஆகாது. இது காரணம் என்னன்னா என்ஜின் ரன் ஆகிறதுக்கு ஒரு மோட்டார் சுத்தணும். அது சுத்துறதுக்கு பேட்டரியில அது சுத்துற அளவுக்கு கெப்பாசிட்டி அண்ட் அதுக்கான பவர் இருக்கணும். நீங்க காரை லாங் டேஸ் நிறுத்தி வச்சிருக்கும் போது அந்த பவர் ரொம்ப கம்மியா ஆகி ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அப்போ நீங்க காரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா காரை செகண்ட் கியர்ல போட்டு வச்சுக்கோங்க. செகண்ட் கியர்ல போட்டு கிளச்சை மிதிச்சு பின்னாடி யாரையாவது தெரிஞ்சவங்கள தள்ள சொல்லுங்க. தள்ள சொல்லிட்டு டக்குன்னு கிளச் ரிலீஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், கார் ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு டைம்ல ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா ஒரு 2 வாட்டில ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக ஓட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல ஓட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பயும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஜம்ப் ஸ்டார்டர் கேபிள் அது இருந்ததுன்னா இன்னொரு காரை கொண்டாந்து நிறுத்தி காரை ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு காரை ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியலைன்னா சொல்லுங்க, நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ நம்ம பண்ணலாம். காரை ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுறான், கார் ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் காரை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதுவும் முடியலை, நமக்கு ஜம்ப் ஸ்டார்ட் பண்ண தெரியலை, கேபிள் பக்கத்தில் யார்ட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் மெக்கானிக்கை கூட்டிகிட்டு காரை ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் முடியலைன்னா நீங்கள் பேசாமல் பேட்டரியை தனியாக கழட்டி எடுத்துகிட்டு மெக்கானிக் ஷாப்புக்கு போயிட்டு பேட்டரியை சார்ஜ் பண்ணி கொண்டு போட்டுக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக வேலை விஷயம். இதில் நடக்காததுக்கு ஒன்றும் கிடையாது. பட் இதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். போய் பேட்டரியை கலட்டி சார்ஜ் போட்டுட்டு திரும்பி நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். இல்லைனா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கே கூட்டிகிட்டு எனக்கு தெரியலப்பா, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே கூட பார்த்து கொடுப்பாங்க. ஸோ அது பிரச்சனை கிடையாது. நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காரை எப்பயுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கார் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். எப்பயுமே ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். சப்போஸ் நம்ம லாங் டைம்ஸில் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகுனா கார் ரன் ஆகிறதுக்கு நிறைய ஆயில் தேவைப்படும். ஒரு ஆயிலில் என்ஜின் ஆயில், கூலண்ட் ஆயில், இந்த மாதிரி காரில் ஒவ்வொரு பார்ட்ஸுக்குமே அதை ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆயில்ஸ் தேவைப்படும். அந்த ஆயில் எப்பயுமே காரில் இருக்கும். அந்த காரில் நம்ம லாங் டேஸில் நிறுத்தி வச்சிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கார் ஆயில் கீழே போயிட்டு ஸ்டோர் ஆகும். எப்பயுமே வெயிட்டுக்கு கீழே இறங்குறது ரன்னிங்கில் இருக்கும்போது அந்த என்ஜினில் கார் ஆயில்லாம் அந்த என்ஜினில் ஸ்ப்ரெட் ஆகி அந்த என்ஜின் ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அது கார் நிறுத்தி வச்சுருக்கீங்கன்னும் போது அந்த ஆயில் கீழே போயிட்டு செட் ஆகிடும். கீழே போயிட்டு செட் ஆனால் நீங்கள் காரை ஆன் பண்ணும்போது அந்த ஆயில் கீழே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு காரை எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரை எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பொறுமையாக கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் உங்கள் வண்டியோட கண்டிஷன் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் நேரம் அளவுக்கு காரை ஸ்டார்ட் பண்ணியே வைங்க. நீங்கள் வீட்டிலேயே இருக்கேன் 2 days ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா கூட நீங்கள் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். எப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அந்த சவுண்டு மாறும், உங்களுக்கே அந்த ஒரு ஃபீலிங் வரும். அது வரைக்கும் அந்த காரை அப்படியே ஆன்லேயே வைக்கணும். நீங்கள் போட்டு உடனே நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், வண்டியை திருவுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா
அந்த ஆயில் அந்த என்ஜின் அந்த மிஷினரிக்குள்ளே போய் செட் ஆகாமலே என்ஜின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி நீங்கள் என்ஜின் ரன் பண்ணீங்கன்னா ஃப்ரிக்ஷன்னால அந்த பார்ட்ஸ் கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடும். சப்போஸ் இது வந்து டர்போ என்ஜின் ஃபிக்ஸ் பண்ண காராக இருந்ததுன்னா டர்போ ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ எப்பயுமே வந்து அந்த ஃபிக்ஷன் ஆயில் இல்லாமல் பண்ணும்போது வந்து அது டேமேஜ் ஆக தான் செய்யும். இது நம்ம பெருசாக ஒன்றும் கிடையாது. நம்ம காலங்காத்தால எழுந்திரிச்சதுக்கப்புறம் வந்து தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது உடம்புல பார்ட்ஸ்லாம் வந்து ட்ரை ஆயிரும். ஸோ தண்ணி குடிச்சா வந்து அந்த உடம்பு வந்து அப்படி அந்த இதுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் காருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக காரை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஆயில்லாம் போய் செட் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம ஆயிலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சு கொஞ்சம் ரன் பண்ண விடணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி கார் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் லாங் டைம் உங்களுக்கு கார் வந்து நல்ல கண்டிஷன்லேயே இருக்கும். நம்ம அது கண்டிஷனாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பிரேக். இப்போ வந்து நம்ம கார் லாங் டேஸ் நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து காரோட பிரேக் டிஸ்கில் வந்து டஸ்ட்டு இல்லாட்டி வந்து அழுக்கு ஈரம் பட்டுச்சுன்னா வந்து மழை காலமாக இருந்தால் ஈரம் பட்டு வந்து அது ஒரு மாதிரி கரோஷன் வந்துடும். அது வந்து கரோஷன் வருது அப்படின்னா வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கே தெரியும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் கொஞ்ச நாள் காரை நிறுத்தி வச்சுட்டு நீங்கள் காரை எடுத்துகிட்டு போகும்போது வந்து உங்களுக்கு வீலில் வந்து ஏதோ சவுண்டு வந்துக்கிட்டு இருக்கும். ஃப்ரண்ட்டு பேக்கு 4 வீல்லையுமே உங்களுக்கே ஒரு ஃபீல் ஆகும். நீங்கள் ரெகுலராக கார் ஓட்டுறவங்களா வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கார் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு சவுண்டு கடன் சவுண்டு வரும். அந்த சவுண்டு ஏன் வருதுன்னா வந்து இதுதான் காரணம். நீங்கள் வந்து காரை வந்து ரொம்ப நாள் நிறுத்தி வச்சுருக்கீங்கன்னா அப்படி வந்து காரோட டிஸ்கில் வந்து டஸ்ட்டு அந்த ஈரத்தன்மைலாம் பட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் இதாகிடும், கரோஷன் வந்துடும். அதே வந்து நீங்கள் லாங் டைம்ஸ் 1 year 6 monthsல நிறுத்தி வச்சுக்கிங்கன்னா வந்து கரோஷன் வந்து ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து அவ்வளோ நாள் நிறுத்த போகிறது கிடையாது. ஸோ 1 week 2 weeks நிறுத்திருக்கோம்னா வந்து ஆனால் நம்ம வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது என்னடா சவுண்டு வருது செட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேகமாக போக ஆரம்பிச்சிடும். அப்போ தான் செட் ஆகணும். நீங்கள் வேகமாக போனீங்கன்னா செட் ஆகும். பட் வந்து உங்கள் டிஸ்க்கு வந்து அதை டேமேஜ் பண்ணிடும். டிஸ்க் மட்டும் இல்லை, டிஸ்க் அண்ட் பிரேக்கையும் அதை டேமேஜ் பண்ணிடும். ஸோ இதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் காரை எடுக்கிறீங்க, போகும்போது உங்களுக்கு சவுண்டு வருதுன்னா வந்து கொஞ்சம் ஒரு நார்மலான ஸ்பீட்லேயே போங்க. அப்படி நீங்கள் நார்மலான ஸ்பீடில் போகும்போது வந்து கொஞ்சம் சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கே ஒரு ஃபீலிங் வரும், அந்த சவுண்ட் போயிடுச்சு, அந்த வண்டி செட் ஆகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஃபீலிங் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காரை உங்களுக்கு இஷ்டத்துக்கு ஓட்டிகிட்டு போகலாம். இன்னொரு விஷயம், எப்பயுமே வந்து நீங்கள் காரை ஒரு நாளில் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த கார் செட் ஆகிடுச்சா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். அந்த லெவல் வர வரைக்கும் பொறுமையாகவே ஓட்டிகிட்டு போகலாம். அது நமக்கு சேஃப், எதிரில் வரவங்களுக்கும் சேஃப்டியான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டிப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் நம்ம இந்த மாதிரி வந்து நிறைய டிப்ஸ் பார்க்க போகிறோம் இனிமேல். உங்களுக்கு இந்த கார் நான் சொன்ன டிப்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இதோட உங்களுக்கு வந்து நல்ல கரெக்டான டிப்ஸ் தெரியும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, ஆக்சுவலி நான் இப்போ சொன்னது அவ்வளவுமே வந்து மேபி நடக்கலாம். அதாவது என்னன்னா வந்து கார் ஸ்டார்ட் ஆகாமலும் போகலாம், ஸ்டார்ட் ஆகாதுன்னு நான் சொல்லலை. இந்த மாதிரி டயரில் வந்து கரோஷன் இருக்கிறனால வந்து சவுண்டு வரும் அப்படின்னு நான் சொல்லலை. நம்ம நிறுத்தி வச்சிருக்க இடத்த பொறுத்து வரலாம். ஒருவேளை அது சைடாக இருந்தால் வந்து அந்த கடலில் இருக்க உப்பு தண்ணிக்கு வந்து இந்த மாதிரி கரோஷன் வரலாம். ப்ளஸ் இதே மாதிரி வந்து ஜம்ப் ஸ்டார்ட் வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு மேபி நடக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு சிச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் வந்தால் அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ. இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.